பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். 91வது சங்கீதம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஒருவேளை உங்க கஷ்டமான சூழ்நிலையில சிலர் உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காம உங்க வார்த்தையை கவனிக்காத மாதிரி கடந்து போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உன் சத்தத்துக்கு நான் பதில் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த இடத்துல எந்த மனிதர்கள் முன்னாடி நீ அழுதாய் என்பதை ஆண்டவர் கவனித்திருக்கிறார். அதை கவனித்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். மற்ற நபர்களை பார்த்து நீ ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற? உதவியை செய்ய முடியாத நபரை தேடி நீ ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிற? நீ ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அடுத்து, ஆபத்துலன்னா அவனோட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்க சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால இந்த உலகத்துல யாருமே என்னை கவனிக்கல, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, நான் கூப்பிடுறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்க அங்கலாய்க்க வேண்டாம். காரணம், நம்முடைய தகப்பன் அவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. உன் கஷ்டமான நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு. உன் கடினமான உபத்திரவத்துக்கு நடுவுல நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு. உன் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன். உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன். உனக்கு வருகின்ற ஆபத்துகளில் இருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தகப்பன்மார்களே, தாய்மார்களே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கடன் வாரத்துல ஒருவேளை நீங்க அமிழ்ந்து கிடக்கலாம். குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்டு கிடக்கலாம். சில உதவிகள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல வராமல் தடைபட்டு கொண்டே போய்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ என்னை நோக்கி கூப்பிடு. எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை கனப்படுத்துவேன். எந்த இடத்தில் உன் கனத்தை இழந்தாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடு. பிதாவே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி கூப்பிடு. நீ அவரை கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உனக்கு வருகின்ற ஆபத்துகளில் இருந்து உன்னை தப்புவித்து உன்னை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நடுவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தை, அன்பு மகளை, மகனை கண்ணோக்கி பாரும். புறக்கணிக்கப்பட்ட தன்னுடைய கனத்தை இழந்து போன அதே இடத்துல ஒரு உயர்வை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார்.